அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ரொமான்ஸ் ஃபுல் ஆஃப் லைஃப்ங்கிற கொரியன் டிராமாவோட கண்டினியூவா தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வாலண்டியரா போன ஹீரோவுக்கு அங்க கொடுத்த மெடிசனால சூப்பர் நேச்சுரல் பவர் கிடைக்கும். அதை வச்சா நான் பிரேக்கப் பண்ண காதலியை ரிவெஞ்ச் எடுக்க முடிவு பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். ஸ்டார்டிங் சீன்ல சாங் வேலை பார்த்த சூப்பர் மார்க்கெட்டை தான் காட்டுறாங்க. அங்க சாங் தனக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்க வந்திருக்கு. அந்த சூப்பர் மார்க்கெட்டோட ஒண்ணு வேண்டா வெறுப்பாவே ஹீரோவை பார்க்கவும் அப்பதான் அங்க டேயும் வர ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. அதே டீம் சோராவா அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்க வரவும் சோராவை பார்த்த உடனே சாங் அவங்கள பொசசிவா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக வேணும்னே டே கூட க்ளோஸா இருக்க மாதிரி நடிக்கிறான். அதோட டேட்ட உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லல, நம்ம இனிமேல் டேட் பண்ணலாமான்னு கேட்க அதெல்லாம் கேட்ட சோரா ஜெலிசா ஃபீல் பண்ணி கடுப்பாகி அங்க இருந்து தன்னோட ரூமுக்கு தான் வரவும் மறுபடியும் அவங்க ரூமோட வாசல்ல ஒரு கவர் தொங்குது. அதுல ஃபுட்ஸ் எல்லாம் இருக்க. இதை கண்டிப்பா அந்த சாங் தான் வச்சிருப்பானு அங்க உள்ள குப்பை தொகையில தூக்கி போட்டு தூங்க போக அப்பதான் சாங் அவனோட ரூமுக்கு வர டேயோட போன்ல பேசிட்டு இருக்கான். அதுவும் பக்கத்து ரூம்ல இருக்க சோராவோட காதல கேட்கிற மாதிரி சத்தமா இப்படி சாங் பேசுறதெல்லாம் கேட்டு கடுப்பான சோரா உடனே அவனோட ரூமுக்கு வந்து கதவு தட்டவும் வெளியில வந்த சாங்ட்ட எதுக்காக இப்படி சத்தமா பேசுறேன்னு கேட்க நான் யார் கூட வேணாலும் பேசுவேன். அதை கேட்க நீ யாரு, ஏன்னா ஒரு அழகான பொண்ணு கூட பேசவும் உனக்கு பொறாமையா இருக்கான்னு கேட்க நீ யார் கூட வேணாலும் பேச டேட் பண்ண, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா மத்தவங்களுக்கு தொல்லை தர மாதிரி சத்தமா பேசாத. நீ கத்துற சவுண்ட் ரூம் வரைக்கும் கேட்கறதா. ரெண்டு பேருமே சத்தம் போட்டு மத்த ரூம்ல இருக்கவங்களுக்கு தொல்லை பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கவும் அங்க வந்து இன்சார்ஜ் நீங்க இப்படி கத்துறதால சுத்தி இருக்க ரூம்ல இருக்கவங்களுக்கு தான் தொல்லை ஆகுது. இந்த விஷயம் மட்டும் என் முதலாளிக்கு தெரிஞ்சா என்ன வேலையை விட்டு அனுப்பிடுவாரு. தயவு செஞ்சு உங்க ரூமுக்கு போங்கன்னு சொல்லவும் சோராவும் கோவமா உங்க ரூமுக்கு போக இப்ப ரூமுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் சாங் பேசினாச்சு ஃபீல் பண்ணி வருத்தப்படவும் அப்படியே கட் பண்ணா சாங்கும் டேயும் தான் காட்டுறாங்க. இப்போ அவங்க அடிக்கடி மீட் பண்ணி டேட் பண்ணிட்டு இருக்கவோ அப்பதான் சாங் டேயை மீட் பண்ண அவன் ரூம்ல இருந்து கிளம்பிட்டு இருக்கவோ கீழே ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் இருக்கு. அதை எடுத்து பார்த்தா அது சாங்கோட ட்ரெஸ் தான். சோரா தான் சாங் மேல உள்ள கடுப்புல வாஷ் பண்ணி காய போட்டிருந்த ட்ரெஸ் எடுத்து கீழே எரிஞ்சிருப்பாங்க. அது தெரியவும் சாங் சோராவை பழிவாங்க ஒரு பிளான் பண்றான். இப்ப சோரா ஒரு ரெஸ்டாரண்ட்ல பியானோ வாசிக்கிற ஒரு பொண்ணா வேலை பார்க்கவோ அங்க சாங் டேயோட வர மேனேஜரை வர சொல்லி அந்த பொண்ணு பிளே பண்ற மியூசிக் நல்லா இல்ல, வேற மியூசிக் மாத்துக்கணும், ஒவ்வொரு தடையும் மியூசிக்கை சேஞ்ச் பண்ண சொல்லி கண்டினியூஸா மேனேஜர் மூலமா சோராவுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்க. கடுப்பான சோரா அங்க எதுவும் பண்ண முடியாதுன்னு அங்க இருந்து கிளம்பி அவங்க ரூமுக்கு வரவும் அவங்க ரூமுக்கு முன்னாடி காங் ஒரு பேக்ல சோராவுக்கு தேவையான ஃபுட் எல்லாம் வச்சிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி சோராவோட ரூமுக்கு முன்னாடி ஒவ்வொரு தடையும் கவர்ல ஃபுட் எல்லாம் வச்சது இந்த காங் தான். இப்ப சோரா அதை பார்க்கவும் காங்கும் நான் அவங்கிட்ட மாட்டிக்குவேன்னு எதிர்பார்க்கலன்னு சொல்ல கட் பண்ணா பாஸ்ல தான் கட்டுறாங்க. சோரா படிச்ச அதே காலேஜ்ல தான் காங் சீனியரா இருக்கவும் அப்பவே சோராவை ஒன் சைடா லவ் பண்ணிருப்பாரு. அதை சொல்றதுக்காக அவங்க பக்கத்துல நெருங்கவும் பல தடவை ட்ரை பண்ணிருப்பாரு. ஆனா சோரா அதிகமா சாங் கூடவே இருக்க அவரால் அவர் லவ் சொல்லியிருக்க முடியாது. அதோட சோராவை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு போலீஸ் ஆபீசர் ஆயிருப்பாரு. இப்ப இத பிரசன்ட்ல காங் சொல்லி நான் உன் ரூமுக்கு வெளில ஃபுட் எல்லாம் வச்சது இப்ப இதெல்லாம் பத்தி உங்ககிட்ட சொல்றதெல்லாம் உனக்கும் சாங் கடல பிரேக்கப் ஆயிடுச்சு. அதை பயன்படுத்தி நான் உன்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ணல, நான் உனக்கு உதவி பண்ண மட்டும் தான் விரும்பினதா சொல்ல கட் பண்ண இப்ப சாங்க தான் காட்டுறாங்க. வில்லேஜ்ல உள்ள அவங்க அம்மா தான் கால் பண்ணிருக்காங்க. சாங்கோட அப்பா ஒரு இடத்துல டிரைவரா வேலை பார்த்துட்டு இருக்க அங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுல அந்த கார் டேமேஜ் ஆயிருக்கும். அதுக்கான பணத்தை அவர் தான் கொடுக்கணும். அதை பத்தி அம்மா சொல்லி நீ எங்களை பத்தி கவலைப்படாத, உன் படிப்புல மட்டும் போக்கஸ் ஆறுன்னு சொல்ல அம்மா என்னதான் சொன்னாலும் சாங் அவன் பேரண்ட்ஸுக்கு உதவி பண்ணு நினைக்கிறான். அதுக்கு என்னதான் வழின்னு தெரியாம இவனை வந்து மீட் பண்ணி தனக்கு பணம் வேணும்னு சொல்லி ஐடியா கேட்க அப்பதான் டிவில ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் நடக்குது. அதை பார்த்த சாங் இதுல கலந்து வின் பண்ணா நிறைய பணம் கிடைக்குன்னு நினைக்கிறான். அதுக்காக நிறைய புக்ஸும் படிக்க ஆரம்பிக்கிறான். என் கிளாஸ்ல வச்ச டெஸ்ட்ல கூட நல்லா அட்டென்ட் பண்ணி அதுலயும் ஃபர்ஸ்டா வரான். இப்ப சோராவை தான் காட்டுறாங்க. தான் ரூம்ல இருந்து வெளியில வரவும் அங்க சோராக்காக காங் வெயிட் பண்ணிட்டு இருக்க. நான் இந்த பக்கம் இருக்க ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட தான் போறேன், நீ என் கூட வரியான்னு கேட்க சோராவா அதுக்கு ஒத்துக்க ரெண்டு பேருமே அங்க உள்ள ஒரு ஹோட்டலுக்கு வராங்க. அங்க சாப்பிட்டு இருக்கும் போது டிவில அந்த குவிஸ் ப்ரோக்ராம் நடக்குது. அதுல சாங் கலந்துக்க காங்க அதை பார்த்துட்டு அந்த ப்ரோக்ராம்ல வின் பண்றது ரொம்பவே கஷ்டம்னு சொல்ல சோரா அந்த ப்ரோக்ராம பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதோட சாங் அந்த ப்ரோக்ராம்ல இருக்கும்போது அவனை சேர பண்றதுக்காகவே அங்க டே யூன் ரெண்டு பேருமே இருக்காங்க. அங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் சரியான பதில டக்கு டக்குன்னு சொல்லி அந்த போட்டியில வின் பண்ணவும் $5,000 அமௌண்ட் சாங் வின் பண்ணவும் அதை டிவி மூலமா சோரா பார்த்துட்டே இருக்க. அதை பாக்குற காங்குக்கு பிடிக்காம பொசசிவா ஃபீல் பண்ண இப்ப கட் பண்ண சாங்க தான் காட்டுறாங்க. வில்லேஜ்ல உள்ள அவன் பேரண்ட்ஸ் தான் மீட் பண்ணி அவன் வின் பண்ண அமௌண்ட் கொடுக்கவும் அப்ப அம்மா சாங்கோட கண்ணில் போட்டிருந்த கண்ணாடி மிஸ் ஆகுறதையும் அதோட ஃபேஷனுக்காக அவன் ஃபேண்ட்ல அந்த முட்டில இருக்க இடம் மட்டும் கிழிஞ்ச மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு மகனே நீ எங்களால ரொம்பவே கஷ்டப்படுறியா, பாரு கிழிச்ச ஃபேண்ட் எல்லாம் போட்டிருக்க, அதோட உனக்கு ஒரு கண்ணாடி வாங்க கூட பணம் இல்லைன்னு சொல்லி சாங் மாடலா இருக்கிறத தப்பா புரிஞ்சுக்கவும் அந்த ஜீன்ஸ் ஃபேண்ட்ல ஃபேஷனுக்காக கேப் இருக்கும்ல அதை கவர் பண்ண மாதிரி செட் பண்றாங்க. நீ உன நல்லபடியா பாத்துக்கோ, நல்லபடியா பாடின்னு சொல்லி கையில கொஞ்சம் ஃபுட்டை கொடுக்குறாங்க. இது சாங்குக்கு இல்ல சோராக்கு தான். சாங்கும் சோராவும் லவ் பண்ற விஷயம் உங்க அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி இங்க வந்திருப்பாங்க. ஆனா இந்த தடவை சோரா வரலன் தான். சோராக்கு தேவையான ஃபுட் எல்லாம் கொடுத்து விட சாங்க அதை வாங்கிட்டு பஸ்ல வரும்போது சோராவோட இருந்த மூமெண்ட் பத்தி திங்க் பண்ணி பாக்குறான். இவங்க அடிக்கடி இந்த பஸ்ல வரும்போது எவ்வளவு ஹாப்பியா இருந்திருப்பாங்கன்னு நினைச்சு பார்க்க இப்போ தன்னோட ரூமுக்கு வரான். அப்ப கையில சோராவுக்கான ஃபுட் இருக்கு. அதை கொடுக்கலான்னு கதவு தட்ட போறான். ஆனா ஒரு தயக்கத்திலே கொடுக்காம அங்க தங்கி இருக்கிற எல்லாருக்கும் ஒரு காமனான ஃப்ரிட்ஜ் இருக்கு. அதுல போய் இந்த சாப்பாடை வச்சுட்டு மறுபடியும் தன்னோட ரூமுக்கு வரும்போது சோராவுக்கு முடியாம உதவி கேட்கற மாதிரி சவுண்ட் கேக்குது. சோரா என்னமோ மெதுவா
தான் பேசுறாங்க. ஆனா சாங் இப்ப சூப்பர் நேச்சுரலா பவர் இருக்கவன். அவங்க மெதுவா பேசுறது கூட தெளிவா கேட்கவன். அத டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள வரான். அங்க சோராவோட கண்டிஷன் மோசமா இருக்கத பார்த்துட்டு தான் முதுகுல வச்சு தூக்கிட்டு ஹாஸ்பிடல்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்க. அதே டைம் காங்கும் கால் பண்றாரு. ஆனா சோராவோட போன் ரூம்ல இருந்ததால அதுக்கு யாரும் அட்டன் பண்ணல. சோரா எதனால போன் அட்டன் பண்ணலன்னு சொல்லி குழப்பத்துல இருக்கவும் இப்ப சாங் சோராவை ஹாஸ்பிடல்ல கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ண கொஞ்ச நேரம் கழிச்சு சோராவு கான்சியஸ் வருது. வந்த உடனே டைமை பாக்குறாங்க. டைமை பார்த்த உடனே அங்க இருந்து கிளம்பவோ சாங்கம் நீ எங்கேயும் போக கூடாது ரெஸ்ட் எடுன்னு சொல்ல அப்ப சோரா நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும். நான் சரியான டைமுக்கு வேலைக்கு போலனா என் வேலை போயிடும். இந்த வேலை எனக்கு கஷ்டப்பட்டு கிடைச்சதா சொல்ல பேசிட்டு இருக்கும் போதே சோராவுக்கு மறுபடியும் மயக்க வரவா. அதே இடத்துல மயங்கவா கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் கான்சியஸ் வருது. இப்ப ஓரளவு பெட்டரா இருக்க. உடனே அவங்க வேலை பார்க்கற ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போறாங்க. ஆனா அவங்களுக்கு முன்னாடி அங்க சாங் இருக்கான். சோராவோட வேலைக்கு எதுவும் ஆக கூடாதுன்னு சோராவுக்கு பதிலா அவனையும் பியானோ வாசிக்கவும் அவன் வாசிக்கிறது அங்க இருக்கிற எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது மூலமா சோராவோட வேலைக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு அங்க இருந்து ரெண்டு பேருமே ரூமுக்கு தான் போயிட்டு இருக்க. சோராவும் நீ பண்ண உதவிக்கு ரொம்பவே நன்றி. நீ மட்டும் எனக்கு பதிலா அங்க போலனா கண்டிப்பா என் வேலை போயிருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரெண்டு பேருமே ரூமுக்கு ஒன்னா ஜாலியா பேசிட்டு வந்துட்டு இருக்கவா. அப்ப அந்த இடத்துக்கு வெளியிலேயே டேயி சாங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவா. சாங் கூட சோராவை பார்த்துட்டு நான் உனக்கு கால் பண்ண நீ அட்டன் பண்ணல. அதோட உன் கூட இருக்க இந்த பொண்ணு யாருன்னு கேட்கவா. சாங் அந்த பொண்ணுடையும் பக்கத்துல ரூம்ல இருக்கவா என்னோட நெய்பர்னு சொல்ல அதே டைம் அங்க காங் வரவும் சோரா ஹாஸ்பிட்டல் போன டைம் காங் ஆல்ரெடி இங்க வந்திருக்கவும் சாங் தான் உடம்பு சரியில்லாத சோராவை ஹாஸ்பிட்டல் போன விஷயம் தெரியும். சோராவுக்கு உதவி பண்ணதுக்காக ரொம்பவே நன்றின்னு சொல்லவும் அங்க இருந்த சாங் டை கூடவும் சோரா காங் கூடவும் கிளம்ப இப்ப ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் சோரா அவங்க வேலை பார்க்குற அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரவும் இன்னைக்கு தான் சாலரி டேட். மேனேஜரின் சாலரிக்கான கவர் கொடுக்க அதுல அதிகமா பணம் இருக்கு. சோரா அதை பார்த்துட்டு என் சம்பளத்தை விடவும் அதிகமா பணம் இருக்கிறதாவும் நீங்க தப்பான கவர் எதுவும் கொடுத்துட்டீங்களான்னு கேட்க அதுக்கு மேனேஜர் நான் கரெக்டான கவர் தான் கொடுத்துருக்கேன். நீ வராத அன்னைக்கு உனக்கு பதிலா ஒரு பையன் வந்தானே அந்த சாங் அவன் தான் உன் சிச்சுவேஷன் என்கிட்ட எடுத்து சொன்னான். அதோட நம்ம பிசினஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய ஐடியா கொடுத்தான். அதனாலதான் உனக்கு இந்த சம்பளம்னு சொல்ல சோராவுக்கு இருக்க ப்ராப்ளமுக்கு இப்ப உங்களுக்கு கிடைச்ச பணம் ரொம்பவே உதவியா இருக்கும். இப்ப அந்த சம்பளத்தை வாங்கிட்டு தன்னோட ரூமுக்கு வந்தா இவங்களுக்கு தான் காமனான ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்குமே அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல சோரோட பேரு போட்டு ஒரு பார்சல் இருக்கு. அதை எடுத்து பார்த்தா சாங்கம்மா கொடுத்த ஃபுட்டு தான் இருக்கும். இப்படி அந்த சாப்பாடு சாங் தனக்கு பண்ண உதவி இதெல்லாம் பத்தி யோசிக்கும் போது சாங்கோட இருந்த நினைவுகள் அடிக்கடி வர ஆரம்பிக்குது. அதே மாதிரி தான் சாங்கம் சோராவை இப்ப ரொம்பவே மிஸ் பண்ணவும் அந்த டைம் தான் டேகிட்ட அந்த மெசேஜ் வருது நம்ம நாளைக்கு வெளியில போகலாம்னு சொல்லிட்டு அந்த மெசேஜை பார்த்துட்டு அடுத்து என்னதான் பண்றதுன்னு தெரியாம இருக்கப்போ அதுக்கு அடுத்த நாள் காட்டுறாங்க. இன்னைக்கு காங் சோராவோட வெளியில போகலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா சோரா அங்க போகாம ஒரு பார்க்ல தனியா உட்கார்ந்து இருக்கப்போ அங்க சாங் வரான். ஆக்சுவலா சாங் இன்னைக்கு டேயோட டேட் போயிருக்கணும். ஆனா டேயை அவாய்ட் பண்ணிட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கவன். டே ரொம்ப நேரமா சாங்காக வெயிட் பண்ணிட்டு அவன் வரலன்னா அவனை மீட் பண்றதுக்காக அவன் தங்குற ரூம் இருக்குமே அந்த இடத்துக்கு வெளியில தான் காத்துட்டு இருக்க. கூடவே காங்கும் அங்கதான் இருக்க. டேய் சாங்கும் காங் சோராவுக்கும் கால் பண்ணா ரெண்டு பேருமே போன் அட்டன் பண்ணல. அதோட பார்க்ல இருக்கிற ரெண்டு பேருமே அடுத்து என்னதான் பேசுறதுன்னு தெரியாம அங்க இருந்து கிளம்பி ரூமுக்கு வரவும் வெளியில இருக்க காங்கையும் டேயும் பாக்குறாங்க. டே மறுபடியும் சாங்கோட சோராவை பார்த்துட்டு கோவப்பட்டு நீ இந்த பொண்ணை லைக் பண்றியா அதனாலதான் என்னை அவாய்ட் பண்றேன்னு கேட்கவும் சாங் எந்த ஒரு பதிலும் சொல்லாம அமைதியா இருக்க. அதுலயே டேக்கான பதில் கிடைக்கவும் கோவமா அடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்ப அப்ப காங்காவும் வாங்கிட்டு வந்த கிஃப்ட கொடுத்துட்டு பத்திரமா இருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பவும் சோகமா ஒரு இடத்துக்கு வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க. அவன் கூடவே அங்க சாங்கும் இருக்க. அப்ப காங் சோகத்துல சாங்க பார்த்து எனக்கு நல்லாவே தெரியும் நீயும் யூனியனை பார்த்து பொறாமப்படுறீங்கன்னு. அதே டைம்ல நானும் உங்களை பெருசா மதிச்சது இல்ல. நான் கஷ்டப்பட்டு போலீஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணமே சோரா தான். ஒருவேளை நான் போலீஸ் ஆன சோராவை என்ன லைக் பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்கேத்த மாதிரி நீங்களும் பிரேக்கப் பண்ணீங்க. நான் நினைச்சதால நடக்குது. சோரா என்ன விரும்புவான்னு நினைச்சேன். ஆனா இப்ப சோரா என்ன விரும்பல. அவ எப்பவுமே உன்னை மட்டும் தான் விரும்புவான்னு சொல்லப்போ அதுக்கு சாங்கோ நாங்க பிரேக்கப் பண்ணத காரணமா வச்சுதான் காங்கு சோராவை லைக் பண்ணிருக்கான். இதுக்கு ஏதோ ஒரு வகையில தாமேல தப்பா இருக்கணும். தன்னாலையும் காங் பாதிக்கப்பட்டிருக்கானு சாரி கிட்ட அங்க இருந்து போகவும் அப்ப சோரா கிட்ட இருந்து சாரின்னு சொல்லி மெசேஜ் வருது. கட் பண்ணதுக்கு அடுத்த நாள் சாங் அவன் கோச்சிங் சென்டருக்கு தான் வரும்போது ஆப்போசிட்லயே டேய் வர வேணும்னே அவன் அவாய்ட் பண்ணிட்டு போறாங்க. அதெல்லாம் பாக்குற இவனுக்கு இவங்க ரெண்டு பேருக்கு இடையில பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு புரிஞ்சுக்க சாங்கும் கிளாஸ் முடிஞ்சு ரூமுக்கு வந்தவன் நம்ம டேயே ரொம்பவே வருத்தப்பட வச்சுதான் சொல்லி கில்ட்டியா ஃபீல் பண்ணவும் அப்பதான் சோரா கிட்ட இருந்து ரூஃப் டாப்புக்கு வர சொல்லி மெசேஜ் வரவும் சாங் அந்த ரூஃப் டாப்புக்கு வரான். முதல்ல ரெண்டு பேரும் பேச தயங்கினாலும் அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஸ் பண்றதா ஒத்துக்கவும் அவங்க காதல மறுபடியும் சேருது. அப்ப திடீர்னு தூரல் போட ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு சாங் உடனே அவன ரூமுக்கு போகவும் சோரா மட்டும் வரல. திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல. வேகமும் அந்த சோராவை கிஸ் பண்ண அங்க மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. அப்ப மத்த ரூம்ல இருக்க ஆளுங்களும் ரூஃப் டாப்ல காய போட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுக்க மேல வர அவங்க ரெண்டு பேருமே யாரோட கண்ணையும் படாத மாதிரி ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கப்போ அப்படியே கட் பண்ணா காங்க தான் காட்டுறாங்க. தான் கொலிக்கோட சேர்ந்து பேட்ரோல்ல இருக்கும்போது ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. ஒரு பொண்ணு குடிச்சிட்டு ஒரு ஹோட்டல்ல கலாட்டா பண்ணிட்டு இருக்காதா. உடனே அந்த இடத்துக்கு காங் வந்து பார்த்தா அங்க இருக்கிறது டே தான். தான் பாய் ஃப்ரெண்ட் தானே ஏமாத்திட்டான்னு சொல்லி அங்க குடிச்சு கலாட்டா பண்ணிட்டு இருக்க. காங் அங்க இருந்து அவங்களை வெளியில கூட்டிட்டு போறவும் டேயும் அந்த சாங் நல்லாவே ஏமாத்திட்டான்னு சொல்லி ஆள ஆரம்பிக்கிறாங்க. அப்ப காங் தான் அவங்களை சமாதானப்படுத்தவும் இவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி காட்ட இப்ப சாங்கையும் சோராவை தான் காட்டுறாங்க. இப்ப அவங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் மறுபடியும் நார்மலாக ரெண்டு பேருமே ஒன்னா வெளியில போயிட்டு வரும்போது திடீர்னு சாங்கோட ஸ்டொமக்ல பெயின் வர ஆரம்பிக்குது. சோரா அதை பார்த்து நம்ம டாக்டருக்கு போலாமான்னு கேட்க சாங் நம்ம வெளியில சாப்பிட்டது எதுவும் சரியில்லை போல இருக்கு அதான் என் ஸ்டொமக் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி சமாளிச்சுட்டு தாட ரூமுக்கு வந்தவன் அவன் டைரி எடுத்து அந்த ஸ்டொமக் ப்ராப்ளம் பத்தி எழுதிட்டு இருக்க. அப்ப ரூம்குள்ள சோரா வரவும் சாங்கோட டைரியை பார்த்துட்டு என்னன்னு கேட்கவும் இது சாதாரண ஒரு நோட் தான் சொல்லி அதை மறைக்க நீ என்கிட்ட எதுவும் மறைக்கிறியான்னு
சோரா கேட்கவும் அது சாங் அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்ல சோரா மெடிசனை கொடுத்துட்டு அங்கிருந்து போறாங்க. அதுக்கப்புறம் சாங் நைட் நல்லா தூங்கும் போது திடீர்னு அவனோட உடம்புல அதிகமா குளிர ஆரம்பிக்குது. அதே டைம் அவன் முகத்துல ரெட் கலர்ல ரேஷ் வர ஆரம்பிக்க அதுக்கு அடுத்த நாள் டாக்டர் வந்து மீட் பண்ணி தன்னோட முகத்துல ரெட் கலர் ரேஷ் வரதாவும் ரொம்பவே குளிரதாவும் சொல்ல அதுக்கு டாக்டர் இதுவும் அந்த சைடு எஃபெக்ட்ல ஒண்ணுதான், நான் உனக்கு ஒரு மாத்திரை தரேன், அதை மட்டும் நீ சாப்பிட்டா போதும் பழைய பேடியை மாறிடுவான். ஆனா அந்த மாத்திரை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தனக்கு சூப்பர் நேச்சர்ல கிடைச்ச பவர்ஸ் எல்லாம் போயிடுன்னு தெரியும். சாங் அந்த மாத்திரையை வாங்கிட்டு வரான். ஆனா போடல, ஏன்னா அவனுக்கு கிடைச்ச அந்த பவர் இலக்க அவன் தயாரா இல்ல. அதை பத்தி ஈவன் கிட்டே வந்து சொல்றான். ஈவனும் அந்த மாத்திரை எடுத்து நார்மலாக ஏன்னா அவன் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லவும் அப்பயும் சாங் அதை எடுக்க தயாரா இல்ல. அப்படியே கட் பண்ணா சோராவை தான் காட்டுறாங்க. இந்த தடவை எழுதின சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல அவங்க பாஸ் ஆகவா அதை நினைச்சு இப்ப ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. இந்த விஷயத்த உடனே சொல்றதுக்காக சாங்க மீட் பண்ண வரவும் சாங்கோட உடம்பு முன்னோட மோசமாயிட்டு இருக்கு. அதோட அவன் முகத்திலே அதிகமா ராஷ் வர ஆரம்பிக்க அதெல்லாம் சோரா நோட் பண்ணவும் டாக்டர் பார்க்கலாம்னு சொல்லி இந்த சாங் என் கூட வரமாட்டான், இவன் ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட மறைக்கிறான்னு சொல்லி சந்தேகம் வரவும் உடனே இவனும் வந்து மீட் பண்ணி கேட்க இவனும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பத்தியும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல சூப்பர் நேச்சரா சில பவர்ஸ் கிடைச்சதாகும். இப்ப அதுவே அவனோட உயிருக்கு ஆபத்தா இருக்கு. அதுக்கான மெடிசனையும் கொடுத்துட்டாங்க. ஆனா சாங் அதை எடுக்க தயங்குறான்னு சொல்ல உடனே அங்க இருந்த சோரா சாங்கோட ரூம்க்கு தான் வராங்க. அந்த டைம் சாங் அங்க இல்ல. அப்பதான் ஒரு டைரி மறைச்சு எழுதிட்டு இருப்பானே அதை எடுத்து பார்த்தா அதுல அந்த மெடிசனோட சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இப்ப அது மோசமான கண்டிஷனா மாறிட்டு இருக்கன்னு தெரிய வருது. அதை பார்த்துட்டு இருக்கும் போது சாங் அங்க வர சோராவும் நீ எதுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிற, அந்த மாத்திரையை போடு, உன் ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிடும்னு சொல்ல அந்த மாத்திரையை போட்டா என்கிட்ட இருக்க திறமையெல்லாம் என்னை விட்டு போயிடும். அதுக்கப்புறம் நான் பழையபடியே மாறிடுவேன். என்னால நடக்க போற சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணவும் முடியாது. அதோட நான் எக்ஸாம்ல பாஸ் ஆகலனா நீ என்னை விட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகவும் இப்ப சாங்ஸோட சிவில் சர்வீஸ் எக்ஸாம் தான் காட்டுறாங்க. அங்கதான் சாங் இருக்கு. அங்க வந்து இன்சார்ஜ் சாங்கோட கண்டிஷனை பார்த்துட்டு உன்னால எக்ஸாம் எழுத முடியுமான்னு கேட்க சாங் என்னால முடியும்னு சொல்லவும் கட் பண்ணா சோராவை தான் காட்டுறாங்க. சோரா டிவில அனௌன்ஸ் ஆன ஒரு நியூஸை பாக்குறாங்க. ரீசெண்டா ஒரு மெடிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் நடந்ததாவும் அதுல மாத்திரை எடுத்துக்கிட்ட பல பேர் ரொம்பவே மோசமான நிலையில ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்கன்னு தெரிய வர இவங்க சொல்றது ஹீரோ அட்டன் பண்ண அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி தான். அதை பார்த்த உடனே சோரா ஹீரோவுக்கு தான் கால் பண்ணவும் ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிடும். அப்படியே கட் பண்ணா சோரோட நம்பர்ல இருந்து ஹீரோவுக்கு கால் வருது. எதுக்காக சோரா கால் பண்றான்னு கால் அட்டன் பண்ணா சோராவுக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் தெரியவும் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே சாங்க இருந்து கிளம்பி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வர அங்கதான் சோராவை அட்மிட் பண்ணிருக்காங்க. ஆனா சோராவுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு தெரியும். அப்பதான் சாங்க்கு நிம்மதியா இருக்கவன் அதே இடத்துல திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துருவான். கண் முழிச்சு பார்த்தா அவனால சரியா பார்க்க முடியல. அப்ப அங்க இருந்த சோராவும் அவன் பழைய கண்ணை எடுத்து அவனுக்கு மாட்டி விட்டு நீ எப்படி இருந்தாலும் அவன் கூடவே இருப்பேன்னு சொல்ல சாங் வந்து சைடு எஃபெக்ட்டுக்காக டாக்டர் கொடுத்த மாத்திரை எடுத்துக்க ஒத்துக்கிறான். அதனால இப்ப ஆரம்பத்துல காட்டின மாதிரியே பழையபடியே ஆனாலும் தாங்கிட்ட அந்த பவர் போனதை நினைச்சு கவலையா தான் இருக்க. அதை ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டு ஹீரோவை சமாதானப்படுத்துறாங்க. உங்ககிட்ட பவர் இருக்க இல்லையோ, நீ ஸ்மார்ட்டா இருக்கே இல்லையோ, ஆனா நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ கூடவே இருக்கவும் அதுக்கு அடுத்த கொஞ்ச நாளே ஹீரோவும் தான் சொந்த திறமையால சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல அட்டன் பண்ண அதுல பாஸ் ஆகவும் இப்ப டிராபிக் போலீஸ் ட்ரைனிங்ல இருக்க. இவங்க 2 பேரும் ஆசைப்பட்ட மாதிரி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல பாஸ் ஆகவும் கவர்மெண்ட் ஜாப்பும் கிடைக்குது. அதோட இவங்களே இனிமேல் பிரியாம ஒன்னா இருக்க. இப்படி ஒரு ஹாப்பி எண்டிங் கூட இந்த கதை முடியுது. அடுத்து ஒரு நல்ல சீரீஸ்ல மீட் பண்ணுவோம்.